கர்த்தர்தாமே நமது பக்கத்தில் இராவிட்டார். கர்த்தர்தாமே நமது பக்கத்தில் இராவிட்டார். சங்கீதம் 124 தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். ஆரோகண சங்கீதம் என்பது ஏறு வரிசையின் சங்கீதம். சியோன் மலைக்கு ஏறும் பொழுது பாடக்கூடிய சங்கீதம் தான் ஆரோகண சங்கீதம். சங்கீதம் 120 சங்கீதம் 134 வரைக்கும் ஒரு 15 சங்கீதங்கள் ஆரோகண சங்கீதங்கள். இஸ்ரவேல் மக்கள், ஆண் மக்கள் 3 பண்டிகைக்கு எப்படியாவது எங்கே வரணும் வேண்டும்? எருசலேமுடைய தேவாலயத்தில் தொழுது கொள்ள வேண்டும். பஸ்கா பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகைக்கு எப்படியாவது இஸ்ரவேல் ஆண் மக்கள் தேவனை தொழுது கொள்ள எருசலேமுக்குள்ளாக வர வேண்டும். அப்போது எருசலேமுக்குள் வரும் பொழுது, அந்த மலை மேல் ஏறி வரும் பொழுது பாடக்கூடிய சங்கீதம் தான் ஆரோகண சங்கீதம், ஏறு வரிசை பாடல். அப்போ தாவீது இந்த சங்கீதத்தை பாடியிருக்கிறார். தாவீதுடைய சாட்சியை பகிர்ந்திருக்கிறார். இந்த சங்கீதமே பாதுகாப்பை போற்றக்கூடிய சங்கீதம், நன்றி உணர்வுள்ள சங்கீதம், நன்றி உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய சங்கீதம் தான் சங்கீதம் 124. கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் தேவனுக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் பொழுது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்போ இருதயத்தில் தேவனுக்கு நன்றி சொல்லும் பொழுது, தேவன் நடத்தின விதத்தை பார்த்து நன்றி சொல்லும் பொழுது நிச்சயமாக நமக்கு கிடைக்காத காரியத்தை குறித்து நாம் சோர்ந்து போக மாட்டோம். தேவன் நமக்கு தந்தவைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது தராதவைகள் நிச்சயமாய் கிடைக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதில் வாசிக்கும் பொழுது 1வது வசனம், மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டார். அப்போ ஒரு வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, அதுக்கப்புறம் 2வது வசனமும் கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டார். இந்த கால வேளையில் கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் இருக்கிறார். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறார். ஒரு சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஒருவேளை கர்த்தர் உன் கூட இல்லாதது போல நீங்கள் உணர்ந்தாலும் நிச்சயமாய் வசனம் சொல்கிறது, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் நான் உங்களோடு இருக்கிறேன். இந்த உலகம் உங்களோடு, ஸ்தோத்திர, உலக நண்பர்கள் உங்களோடு இருப்பார்களோ தெரியாது, ஆவிக்குரிய நண்பர்கள் கடைசி வரைக்கும் இருப்பார்கள் என்று தெரியாது. ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். உங்கள் பக்கத்தில் இருக்கிறது மாத்திரமல்ல, உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். இங்கு சொல்லும் பொழுது கர்த்தர் கூட இல்லாவிட்டால் என்ன நடந்திருக்கும் என்று அந்த சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறத பார்க்கிறோம். 3வது வசனம், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். அப்போ கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்து வருகிறார். இந்த நாளிலும் உங்களை கொண்டு உங்கள் ஊழியத்திலும் உங்களுடைய பிஸ்னஸ்லையும் உங்களுடைய காரியங்களையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வருகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இன்னும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் இன்னும் பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். நிச்சயமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ மனுஷனுடைய கோபம் அந்த பற்றி எரிகிறது. ஆமாம், மனுஷனுடைய பொறாமைகள் பற்றி எரிகிறது. ஆமாம், ஆவிக்குரிய மனிதர்கள் கூட சில நேரம் நம்ம பொறாமைப்படுகிறதை பார்க்கிறோம். சில ஊழியர்கள் பொறாமைப்படுகிறதை பார்க்கிறோம். சில மனுஷர்கள் பொறாமைப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த உலகம் நம்ம பொறாமைப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த பொறாமை எப்படின்னா, அது நம்ம பற்றி எரிகிறது. அவருடைய கோபம் பற்றி எரிகிறது. அந்த நேரம் கர்த்தர் கூட இருக்கிறதுனால நம்மை பாதுகாக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அதில் வாசிக்கும் பொழுது, நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். ஒரு மிருகம் உயிரோடு விழுங்குவதைப் போல, முதலைகள் உயிரோடு விலங்குகளை விழுங்குவது போல, அல்லது பைத்தான் அல்லது அந்த மலை பாம்பு என்று சொல்லக்கூடிய அந்த பாம்பு வகை இனங்கள் உயிரோடு விலங்குகளை விழுங்குவது போல, இன்றைக்கும் நம்மை உயிரோடு பல மனிதர்கள் விழுங்கியிருப்பார்கள். ஆனால் கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறதுனால நாம் பாதுகாக்கப்பட்டோம். ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். வாவ், அற்புதமான வசனத்துக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். விழுங்குவது என்பது என்ன? ஒரு மிருகம் விழுங்கும். ஆமாம், ஒரு முதலை விழுங்கும். அப்போ உயிரோடு சில மனிதர்கள் விழுங்க காத்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால, கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த காரியத்துக்கு அனுமதிக்கவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்து, ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்கிறது, அந்த கேள்வியை முதல் நிப்பாட்டுங்க. அது எல்லாருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது, புதிதாக நடக்கவில்லை. அப்போ எனக்கு மாத்திரம் நடந்து கொண்டிருக்குதுங்கிற கேள்வியை நிறுத்திவிட்டு, தாவீதை போல போற்றக்கூடிய பாடலை, தேவனை போற்றக்கூடிய பாடலை, நன்றி உணர்வுள்ள பாடலை பாடும் பொழுது நிச்சயமாய் உங்களுடைய கிளைமேட் மாறும், உங்களுடைய சூழ்நிலை மாறும். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அப்போ எதிராளியுடைய கோபம் பற்றி எரிகிறது. ஆமாம், தாவீதுக்கு விரோதமாக சவுலுடைய கோபம் பற்றி எரிந்து கொண்டிருந்தது.
தாவீதுக்கு விரோதமாய் அநேக மக்களுடைய கோபம் பற்றி எரிந்து கொண்டிருந்தது. தாவீதுக்கு விரோதமாக அநேக சூழ்நிலைகளை பெலிஸ்தர் வந்ததை பார்க்குறோம். தாவீதுக்கு விரோதமாய் அவருடைய குமாரன் அப்சலோம் வந்ததை பார்க்குறோம். தாவீதுக்கு விரோதமாக ஸ்தோத்திரம் தன்னோடு பழகின கூட்டத்தார் யோவாப் சில நேரம் எதிர்த்து நின்றதை பார்க்குறோம். ஆனாலும் கர்த்தர் தாவீதை கைவிடவில்லை. ஆமென். இந்த காலை வேளையில் உன்னோடு கூட இருக்கிறவர்கள், உன் உறவின் முறையா உன்னோடு இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடன் விரோதமாய் எழும்பினாலும் கர்த்தர் உன் கூட இருக்கிறபடினால நிச்சயமாய் அவர்கள் உன்னை உயிரோடு விழுங்க முடியாது. தேவன் உன் பக்கத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுகிறார். ஆமாம், சிநேகிதனே என்று சொல்லி ஆமாம் அந்த முத்தத்தை கொடுத்து, யூதாஸ் காரியத்து முத்தத்தை கொடுத்து இயேசுவை காட்டி கொடுத்ததை பார்க்குறோம். அப்போ முத்தத்தினால காட்டி கொடுக்குறாயா என்று இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியத்தை பார்த்து கேட்கிறார். 3 ஆண்டுகள் தன்னோடு நடந்த ஒரு சீஷன், 3 ஆண்டுகள் அவரோடு அப்பம் புசித்தவன், அவரோடு தண்ணீர் குடித்தவன், அவரோடு அவர் எங்கே ஸ்டே பண்ணவன் அங்கே படுத்து உறங்கினவன், அவர் இயேசுவை காட்டி கொடுத்ததை பார்க்குறோம். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அநேகர் உங்களை காட்டி கொடுத்தாலும், அநேக பிரச்சனைகளை சூழ்ந்து கொண்டாலும், இந்த நாளில் உயிரோடு அந்த சூழ்நிலை உங்களை விழுங்காமல் இருப்பது தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய மகிமை. அதனால் அந்த எதிரியுடைய எரியக்கூடிய கோபத்தை கர்த்தர் பார்த்து கொள்கிறார். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே ஆபீஸில் நீங்கள் பண்ணக்கூடிய இடத்துல சில மனுஷனுடைய கோபம் அப்படியே பற்றி எரியும். அந்த தீ எரிகிறது போல அது பற்றி எரியும். ஆனால் கர்த்தர் அவருடைய காரியங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்க மாட்டார். ஏன்னா சங்கீதம் 124 சொல்லுது, தேவன் நமது பக்கத்தில் இராவிட்டா. அப்போ இருக்கிறார்ல. ஒருவேளை இல்லாமல் போயிருந்திருந்தாருன்னா இவன் என்னைக்கோ எங்களை காலி பண்ணியிருப்பாங்க. அப்போ தேவன் எங்களோடு கூட இருக்கிறார், எங்களை அவர் பாதுகாக்கிறார். எனவே நாங்கள் ஸ்தோத்திர சுகமாய் இருக்கிறோம் என்று அந்த நன்றி சொல்லக்கூடிய சங்கீதம் தான் ஆரோகண சங்கீதம். 124ஆம் சங்கீதம் ஆரோகண சங்கீதம். அதில் வாசிக்கும் பொழுது 4வது வசனம் இப்படியா சொல்கிறது, அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமா மேல் பெருகி. அப்போ தண்ணீர்கள் பாயக்கூடிய சூழ்நிலை பார்க்குறோம். காட்டாற்று வெள்ளம் இங்கே ஒரு அழிவை குறிக்குது. அப்போ அங்கே மனுஷனுடைய கோபம் எரிந்து கொண்டிருக்கிறது. மனுஷன் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் என்று மிருகத்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்டது. இங்கே பார்க்கும்போது வெள்ளத்தை குறிக்கிறது. 5வது வசனம் கொந்தளிக்கக்கூடிய ஜலத்தை குறிக்கிறது. 5ல் வாசிக்கும் பொழுது கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. அப்போ கொந்தளிக்கக்கூடிய அந்த அலைகள். 4ல் வாசிக்கும் பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமா மேல் பெருகி. அப்போ ஒரு பெரிய அழிவு. வெள்ளங்கள் போல சத்துருக்கள் வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார் என்று வசனம் சொல்கிறது. இந்த நாளில் உங்களுடைய சத்துருக்கள் வெள்ளம் போல வந்தாலும் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக அந்த சத்துருக்களுக்கு மேலாக ஒரு கொடியை ஏற்றுவார். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் தேவன் தீர்க்க தரிசனமாக உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். சத்துருக்கள் எல்லையோ ஸ்தோத்திர வெள்ளம் போல உங்கள் எல்லைகளை பாய்ந்து கொண்டிருக்கிறார்களோ கவலைப்படாதீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பாய்ந்து கொண்டிருக்கிறார்களோ கவலைப்படாதீர்கள். ஏதோ வெள்ளம் போய் கொண்டிருக்கிறது. இப்போ தலைக்கு மேலே போயிடுச்சு. அப்போ தலைக்கு மேலே போனால் ஜான் என்ன முளமன் அப்படிங்கிறான்ல. அப்போ வெள்ளங்கள் அதிகமாய் போய் கொண்டிருக்கிறது. அழிவு நிச்சயம். டெத்து கன்ஃபார்ம். வேறு வழி இல்லை, வாய்ப்பு இல்லை என்று ஒருவேளை நீங்கள் சிந்தித்து கொண்டிருந்தால் இந்த நாளில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நாள் ஒரு அற்புதத்தை செய்கிறார். என்ன அற்புதம் செய்தார் அப்படின்னா, வெள்ளங்கள் ஆத்துமாக்கள் மேல் பெருகிறது. நம்முடைய ஆத்துமா மேலே வெள்ளம் பெருகுது. வெள்ளம் என்பது பிரச்சனைக்கு அடையாளமாக இருக்கிறது. வெள்ளம் என்பது போராட்டத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. வெள்ளம் என்பது கடன் தொல்லைக்கும் வறுமைக்கும் அடையாளமாக இருக்கிறது. இப்போ வெள்ளம் பெருகி கொண்டிருக்கிறது. ஆத்துமாவை மூழ்கடிக்க வேண்டும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய ஆத்துமாவை பாதுகாக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய ஆத்துமாவை பாதுகாத்து அந்த இடத்துல பார்க்கும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உனக்காக போராடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அந்த வெள்ளத்தின் மேலே சத்துருக்கள் வெள்ளம் போல் வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். உனக்கு ஆதரவாக அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ 124ஆம் சங்கீதமே நன்றி சொல்லக்கூடிய சங்கீதம். இது இப்போ கொந்தளிக்கக்கூடிய ஜலத்தை பார்க்கிறோம். கொந்தளிக்கக்கூடிய ஜலத்தை பார்க்கிறோம். சீசர்கள் படகுலே போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இயேசு அந்த படகுல இல்லை. 2 விதமான சம்பவம் நடக்குது. ஒன்று படகுல இல்லாத சூழ்நிலை ஒன்று நடக்கிறது. இன்னொரு சம்பவம் பார்க்கும்பொழுது படகுல இருக்கக்கூடிய சம்பவம். மார்க் 5 நினைக்கிறேன். அப்போ படகுல இருக்கக்கூடிய சம்பவம் அங்கே பார்க்கும்பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல பயங்கரமான காற்று அடித்து கொண்டிருக்கிறது. சீசர்கள் அந்த படகை ஓட்டி கொண்டிருக்க தண்டு வலிக்கிறான். அந்த காலத்தில் இன்ஜின் போட்லாம் கிடையாதுல்ல. அப்போ தண்டு வலித்து கொண்டிருக்கிறார்கள். அதை எப்படியாவது கரைக்கு சேர்க்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இயேசு உள்ளதாக இருக்காரு. அவர் பின்னாடி பார்க்கும்போது தலையணை வைத்து பில்லோ வைத்து தூங்கி கொண்டிருக்கிறார்.
அப்போ நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். இவர்கள் எப்படியாவது பிரயாசப்பட்டு இயேசுவை கரையில் சேர்க்க வேண்டும் என்று கடலில் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அவர்களை மூழ்கடிக்கக்கூடிய அலைகள், அவர்களை மூழ்கடிக்கக்கூடிய வெள்ளங்கள் போராடி கொண்டிருக்கிறது. இவர்களால் அந்த காற்று எதிர்த்து, அந்த பயங்கரமான அந்த காற்றை எதிர்த்து அவர்கள் பிரயாசப்பட முடியவில்லை, போராட முடியவில்லை. அப்பொழுது இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போவதை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று அவரை தட்டி எழுப்புகிறதை பார்க்கிறோம். அவர் கவலைப்படாது என்று பிரசங்கம் பண்ணிட்டு அப்பதான் அவர் தூங்கிட்டு இருக்காரு. ஆனால் இவர்கள் இயேசுவை பார்த்து உமக்கு கவலை இல்லையா என்கிற ஒரு கேள்வி அவருக்கு முன்பாக வைக்கிறார்கள். வைக்கும் பொழுது இயேசு எழுந்து நின்று காற்றை பார்த்து இறையாதே, கடலை பார்த்து அமைதலாயிரு என்று சொல்லும் பொழுது காற்றும் கடலும் அப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ காற்றையும் கடலையும் அதட்டிட்டு சீசர்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அப்போ முதல்ல போட்டில் தண்ணி நிறைஞ்சிருந்துச்சுன்னா இயேசு தூங்கிட்டு இருப்பார். அவருக்கு தான் அந்த தண்ணீர் உள்ளே வந்திருக்கணும், அவருக்கு தான் ஈரம் பட்டு அவர் எந்திரிச்சிருக்கணும். இவர்கள் சொல்லும் பொழுது அவர் எப்படியாவது, அவர் பெரிய சாமியார் சார், அவர் எப்படியாவது போதகர், பிதாவின் குமாரன், தப்பிச்சிருவார் நினச்சிருக்காங்க. அப்போ நம்ம அழிந்து விடுவோமே என்று சொல்லும் பொழுது உமக்கு கவலை இல்லையா? இந்த நாளில் பல சூழ்நிலை உங்களை அச்சுறுத்தும் பொழுது நீங்கள் இயேசுவை பார்த்து என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா, நாங்கள் அழிந்து போவதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? இந்த பாடுகள் பட்டு கொண்டிருக்கிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று அநேகர் கண்ணீரோடு, ஆமாம், விசேஷமாக சகோதரிமார்கள், சில ஊழியக்காரிகள், சில பேர் அவரை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், உமக்கு கவலை இல்லையா? தேவன் நிச்சயமாக உங்களுடைய காரியத்தை குறித்து கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஒரு காரியத்தை குறித்து அவர் தனிப்பட்ட முடிவெடுக்கக்கூடிய காரியத்தில் இருக்கிறார். நீ கவலைப்படாதீர்கள், கர்த்தர் நிச்சயம் அற்புதங்களை செய்வார். அப்போ இயேசு சொல்லும் பொழுது காற்றை இறையாத அமைதலாக இரு, அது அதட்டின பொழுது இவர் யாரோ எப்படிப்பட்டவரோ அப்படின்றார். அடுத்த கேள்வி, இவர் யாரோ எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்லி ஒன்று பிதாவை மையப்படுத்துகிறான், ரெண்டாவது கிறிஸ்துவுக்கு பயப்பட ஆரம்பிக்கிறான். கர்த்தருக்கு பயப்படுற பயம்தான் ஞானத்தை பெருக பண்ணுது. அப்போ கர்த்தருக்கு பயப்பட பயந்தான் ஞானத்தின் ஆரம்பம். இப்போ தேவனுக்கு பயப்படுகிறார்கள், கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் இயேசு என்ன கேட்டார் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்வி, உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? இந்த நாளில் உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? தேவன் உங்களை நடத்துவார் என்று ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? தேவன் உங்கள் எதிர்காலத்தை பார்த்து கொள்வார் என்று ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? நான் அல்பாயுசிலே மரிப்பதில்லை, நான் தீர்க்க ஆயுசாக நான் இருப்பேன், தேவன் என்னை நடத்துவார் என்கிற அந்த விசுவாசம் உங்களுக்கு ஏன் இல்லாமல் போயிற்று? ஆமென். எனவே 124ஆம் சங்கீதம் நன்றியை சொல்லக்கூடிய சங்கீதம், தேவனுடைய கிருபையை போற்றக்கூடிய சங்கீதம், தேவனுடைய பாதுகாப்புக்காக அவருக்கு நன்றி சொல்லக்கூடிய சங்கீதம் தான் 124 ஆரோகண சங்கீதம். அப்போ இந்த நாளில் இயேசு இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இன்னொருக்க கடலில் நடந்து வர்றார். கடலில் நடந்து வந்து அவங்களை எப்படியாவது மறுபடியும் அவங்க கூட சேர்ந்து ஸ்டே பண்ணி கரையில் கொண்டு போய் விட வேண்டும் என்று நடந்து வருகிறார். நடந்து வரும் பொழுது இவர்கள் ஆவேசம் என்று கத்தி கொண்டிருந்தார்கள். இயேசு கடலில் நடக்கிறத பார்த்து பேய் அப்படின்ட்டான், ஒரு ஆவி அப்படின்ட்டான். அவர் நான் தான், திடனாக இருங்கள், நான் தான் என்று அவர் சொல்லுகிறத பார்க்குறோம். இன்றைக்கி அநேக வேளையில் இரவு ஜெபிக்கிறோம், இரவெல்லாம் ஜெபிக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு காரியத்தை பார்த்தோன்னே பயப்படுறோம், ஐயோ இருட்டை பார்த்து பயப்படுறோம், ஏதோ ஒன்று பார்த்து பயப்படுறோம். ஏன் ஆண்டவர் தரிசனிக்க மாட்டாரா? இரவெல்லாம் ஜெபித்திருக்கிறோமே, அவர் தரிசனத்தை தோன்ற மாட்டாரா? ஏன்னா நம்முடைய ஆள் மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் எப்பொழுதுமே குடிகொண்டிருக்கும். அதை காலி செய்யக்கூடியவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்மறையான எண்ணங்கள் எப்பொழுதும் ஆட்கொண்டே தான் இருக்கும். எதிர்மறையான எப்பொழுதும் நம்முடைய சிந்தனையில் கொட்டி கொண்டு தான் இருக்கும். அதை ஜெயிக்கிறவர்கள் தான் தலைவராகிறார்கள். அதை ஜெயிக்கிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுக்கு என்று பெரிய காரியத்தை செய்கிறார்கள். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். அப்போ கொந்தளிக்கும் ஜனங்கள், கொந்தளிக்கும் அலைகள், கொந்தளிக்கும் ஜனங்கள், கொந்தளிக்கக்கூடிய காரியங்கள் எதெல்லாம் கொந்தளிக்குதோ, கொந்தளிக்குது, அதெல்லாம் ஆண்டவர் இந்த நாளில் அமர்த்தி போடுகிறார். அமைதலாயிரு என்று சொல்லுகிறார். மகனே, மகளே, சகோதரா, சகோதரியே, உனக்கு விரோதமாய் இருக்கக்கூடிய கொந்தளிக்கக்கூடிய அலைகளை அமைதலாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். திருவிசமாய் இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்போ கொந்தளிக்கக்கூடிய அலைகளை பார்த்து அமைதலாயிரு, அமைதலாயிரு என்று அவர் கட்டுப்படுத்துகிறார். அடுத்து வாசிக்க விரும்புகிறேன். 6வது வசனம் 124ஆம் சங்கீதம் 6ல் சொல்லும் பொழுது, நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ 6ல் சொல்லும் பொழுது பற்களுக்கு, சாத்தானுடைய பற்களுக்கு, சாத்தானுடைய பிள்ளைகளுடைய பற்களுக்கு, உலக மக்களுடைய பற்களுக்கு. பற்கள் எதை குறிக்குது அப்படின்னா, எதை கொடுத்தாலும் அரைச்சிருவாங்க, எதை கொடுத்தாலும் உடைச்சிரும். சில பற்கள் கூர்மையான பற்கள், சிங்கத்தின் பற்கள்,
ஆமாம், சிறுத்தையின் பற்கள், கூர்மையான பற்கள், அது காட்டு விலங்குகளை அந்த கடினமான தோலையும் கிழிச்சிடும். ஆமாம், அப்படிப்பட்ட பற்கள் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட பற்களுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கவில்லை. ஆமேன்னு சொல்லுங்களேன், கையில் உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன், பிரைஸ் காட். ஆமாம், அப்படிப்பட்ட பற்களுக்கு, ஆமாம், மோசமான அந்த காட்டு விலங்குகளின் பற்களுக்கு, ஆமாம், காட்டு விலங்குகள். ஆமாம், எபேசில் துஷ்ட மிருகத்தின் மத்தியில் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். துஷ்ட மிருகம் என்று சில மனிதர்களை சொல்லுகிறார் பவுல். அவர் சொல்லும் பொழுது நிருபத்தில், ஆமாம், துஷ்ட மிருகங்கள், காட்டு மிருகங்கள் இருக்கிறது, அதிலிருந்து நாங்கள் காப்பாற்றப்பட்டோம் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ அவர் சொல்லுகிறது அப்படின்னா ஒரு அடையாளத்துக்காக, ஒரு குறிப்புக்காக அவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை, நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் ஒப்பு கொடுக்கல, இனியும் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆமாம், நம்ம தொடர்ந்து பரிசுத்த வழியில், தேவன் விரும்பக்கூடிய வழியில், தேவ சித்தத்தில் நடந்து கொண்டிருப்போமானால், நீங்கள் நடந்து கொண்டிருப்பீர்களானால் நிச்சயமாய் வார்த்தை சொல்லுகிறது, அந்த வார்த்தை பொய் சொல்லாதது. அந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை, ஆமாம், அந்த பற்களுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். துன்மார்க்குடைய பற்களுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆமாம் ஆமாம், காட்டு விலங்குகள் அந்த பற்களுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். ஏன் ஒப்பு கொடுக்க மாட்டார்னா, நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்து கொண்டு, தேவனை போற்றி கொண்டு, தேவன் தந்தவேலுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக மகளாக வாழ முடியும். எனவே 124ஆம் சங்கீதம் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்கிற பாதுகாப்பு, கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கிறார் என்கிற பாதுகாப்பு, கர்த்தர் உன் வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறார் என்கிற பாதுகாப்பு, கர்த்தர் உன் அவருடைய சமூகம் உனக்கு முன்பாய் சென்று கொண்டிருக்கிறதுங்கிற பாதுகாப்பை அந்த சங்கீதம் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. எனவே பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடுக்கவில்லை. 7வது வசனம், வேடருடைய கண்ணிக்கும் தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். ஆமைன்னு சொல்லுங்களேன். அப்போ வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல வேடன் வலையை விரிக்கிறார். புறாவுக்கு வலையை விரிக்கிறார்கள், மைனாவுக்கு வலையை விரிக்கிறார்கள், காடைக்கு வலையை விரிக்கிறார்கள். அப்போ அந்த வலையை விரிக்கிறான், வலையை விரிக்கிறான். அப்போ அந்த வலையை விரிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், அந்த வலையை விரித்து அதுக்கு மேலே ஏதோ இந்த இலையெல்லாம் தூவி விட்டு அதுக்கு மேலே இறையை போடும் பொழுது அந்த இறையை சாப்பிடும்படியாக வரக்கூடிய குருவிகள், ஆமாம், கிளிகள், பறவைகள், புறாக்கள் அதை மாட்டி கொடுக்கிறது. மாட்டி கொண்ட உடனே மொத்தமாக சுருட்டிட்டு போயிடுறான். ஆமாம், இந்த காலை வேளையில் மொத்தமாக சுருட்டும்படி அநேக சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக, எனக்கு விரோதமாக எழும்பியிருந்தார்கள். ஆனாலும் கர்த்தர் அவருடைய கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. கையில் உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன், ஆமேன். அப்போ வேடருடைய கண்ணிக்கும் தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. அப்போ வேடருடைய வலையிலிருந்து சில குருவிகள் தப்பிக்கிறது. அதை நீங்கள் பார்க்க முடியும். எப்படின்னா, வலையை விரிக்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு குருவியாக அதிலிருந்து எடுத்து போடுவான். எடுத்து பாக்கெட்டில் போடும்போது சில குருவிகள் எடுக்கும் போதே பறந்துடும். அதே போல தான் பல சூழ்நிலைகளில் நம்மை கர்த்தர் பறக்க வைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ கண்ணில் சிக்கின பொழுது இனி பறக்க முடியாது. கண்ணில் சிக்கின பிறகு எதிர்காலம் இல்லை. கண்ணில் சிக்கினா மரணம் தான். கண்ணில் சிக்கினா அவன் வீட்டு சட்டியில் கறிதான். ஆனால் கர்த்தருடைய இரக்கமோ கர்த்தருடைய கிருபையோ அந்த கண்ணிக்கு தப்பின குருவியை போல உங்களை தப்புவித்தார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ கண்ணிக்கு ஸ்தோத்திரம். அதில் பார்க்கும்போது நம்முடைய ஆத்துமா தப்பிட்டு கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். கண்ணி தெரித்தது. ஆமாம், பல கண்ணி வெடிகளை வைத்திருக்கிறாங்க. ஆமாம், சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க, ஆமாம், உடன் வேலையாட்கள், உடன் இருக்கிறவங்க, பல கண்ணி வெடிகள். இந்த கண்ணி வெடிகளில் நம்ம என்ன செய்ய தப்பிக்கணும். ஆமாம், கண்ணி வெடிகளில் மாவோயிஸ்டுகள்லாம் வச்சுருப்பாங்க அந்த காலத்தில். கண்ணி வெடியில் அநேகர் பலியாகிறாங்க. கண்ணி வெடியில் தப்பிக்க வேண்டும். ஆமாம், இன்றைக்கி ஈரான் அந்த கடலுக்கடியில் பல கண்ணி வெடிகளை வைத்திருக்கிறது. ஆனால் அதை கண்டுபிடித்து சில கப்பல்கள் தப்பி போய் கொண்டிருக்கிறது. இந்த காலை வேளையில் பல கண்ணி வெடிகள் உண்டு சகோதரா. ஆனால் பல கண்ணி வெடிகளில் இருந்து நம்மை கர்த்தர் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். இனியும் காப்பாற்றுவார். நம் சந்ததியும் காப்பாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். நிறைவு செய்ய விரும்புகிறேன். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அப்போ கர்த்தருடைய நாமம் என்ன அப்படின்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். கர்த்தருடைய நாமம் என்ன? சிருஷ்டிக்கிறவர். ஆமாம், உண்டாகு என்று சொல்லி அனைத்தையும் உண்டாக்குகிறவர். வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவருக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. எஸ் அண்ட் எஸ். ஆமாம், எஸ் ஆர் எஸ். அப்போ வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ இவர் எப்படிப்பட்டவர் என்றால் உண்டாகு என்று சொல்லக்கூடியவர்.
இவர் எப்படிப்பட்டவர் என்றால் அற்புதங்களை செய்யக்கூடியவர். இவர் எப்படிப்பட்டவர் என்றால் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர். இவர் எப்படிப்பட்டவர் என்றால் வானத்தையும் பூமியையும் படைத்தவர். அவரிடத்திலிருந்து உங்களுக்கு உதவி வருகிறது, அவரிடத்திலிருந்து உங்களுக்கு சகாயம் வருகிறது. இந்த கால வேளையில கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். எனவே இந்த நாளில் உன் உதவி பரலோகத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. மகனே மகளே, பரலோகத்திலிருந்து. ஒருவேளை இதை வியாதியோடு கேட்டுக்கொண்டிருக்கலாம், தரித்திரத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கலாம். இதை ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தோடு நீ இப்போது பிரச்சனை போராட்டத்தோடு அமர்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நிச்சயமாய் இறங்கி வரும். எத்தனை நம்புறீங்க? ஆமாம், நம்புறவங்களுக்கு அற்புதம் நிச்சயம் இன்றைக்கே நடக்கும். நம்புறவங்களுக்கு இன்றைக்கே தேவன் ஒரு பதிலை தருகிறார். நம்புறவங்களுக்கு இன்றைக்கே ரூட்டு கிளியர் ஆகுது. நம்புறவங்களுக்கு இன்றைக்கே பாதை போடப்படுகிறது. நம்புறவங்களுக்கு இன்றைக்கே தேவன் அந்த பாதையை செவ்வைப்படுத்துகிறார். நம்புறவங்களுக்கு இன்றைக்கே உதவி செய்யும்படி தூதர்களை அனுப்புகிறார். சூப்பர்ல. அப்போ சொல்லும் பொழுது நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அப்போ கர்த்தருடைய நாமத்தை நம்புங்க, யெகோவா தேவனை நம்புங்க. பரிசுத்த ஆவியானவரே உடைய உதவி எனக்கு வேணும்னு சொல்லுங்க. அதுபோல ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அற்புதம் நடப்பதாக என்று சொல்லுங்க. நிச்சயம் அற்புதம் நடக்கும். அவர் உங்கள் வாழ்க்கையில் சகாயராக இருந்து, உதவி செய்கிறவராக இருந்து, ஹெல்ப்பராக இருந்து எல்லாவற்றையும் அவர் பாதுகாத்து கொள்வார். எனவே 124ஆம் சங்கீதம் ஒரு நன்றியின் சங்கீதம். ஆமாம், கர்த்தருடைய வல்லமை போற்றக்கூடிய சங்கீதம். எனவே இந்த நாளில் உங்கள் பக்கத்தில் அவர் இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால தான் பேர் அழிவிலிருந்து நீங்கள் தப்பி வைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்கள் ஆத்துமா தப்பி வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை இன்னும் நடத்துவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் எப்பொழுதும் இருக்கும் என்று நான் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.